ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் அக்வாரியம் பிளான்ஸ் வளர்க்குறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த அக்வாரியம் பிளான்ஸ்னால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது அவ்வளோவா லுக்காக இருக்காது. ஃபிஷ்ஷஸ் கூட பிளான்ஸும் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் அது ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு நேச்சுரலான ஃபீலிங்ஸும் கொடுக்கும். அடுத்த செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி பிளான்ஸ் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ஸ் தொடர்ந்து தண்ணிக்குள்ளே ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா அது தொடர்ந்து ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக ஏர் பம்ப் செட் பண்ணி ஏரேஷன் போட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்த அட்வான்டேஜ், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஃபிஷ்ஷஸ் போடுற பூப்பில் இருந்து நைட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த நைட்ரேட் ஃபிஷ்ஷஸ்க்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் செடிகள் வளர்த்தீங்க அப்படின்னா அந்த செடிகள் இந்த நைட்ரேட்டை அப்சர்வ் பண்ணிடும். அடுத்த 4வது அட்வான்டேஜ், பொதுவாக ஃபிஷ்ஷஸ் ஃபைட் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் மேட்டிங்காக சேஸ் பண்ணும்போதும் ஃபிஷ்ஷஸ்க்கு கண்டிப்பாக ஹைடிங் ஸ்பாட்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஒருவேளை பிளான்ஸ் வளர்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸே ஹைடிங் ஸ்பாட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக ஒரு ட்ரிஃப்ட் வுட்டோ இல்லை ராக்கோ வச்சு ஹைடிங் ஸ்பாட் செட் பண்ணணுன்னு அவசியம் இருக்காது. அடுத்த அட்வான்டேஜ், நீங்கள் ஒருவேளை கோல்டு ஃபிஷ், கோராமி இந்த மாதிரி எக் லே பண்ணுற ஃபிஷ்ஷஸ் வளர்த்தீங்க அப்படின்னா ப்ரீடிங் டைமில் அந்த ஃபிஷ்ஷஸ் எக் லே பண்ணுறதுக்கு பிளான்ஸ் தேவைப்படும். அடுத்தது, நீங்கள் ஒருவேளை மோலி, கப்பி இந்த மாதிரி குட்டி போடுற மீன்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா குட்டிகள் பிறந்த உடனே பெரிய மீன்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒளிஞ்சிக்கிறதுக்கு இந்த செடிகள் உதவியாக இருக்கும். அடுத்த அட்வான்டேஜ், பிளான்ஸ் பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும். அடுத்த கடைசி அட்வான்டேஜ், ஒருவேளை உங்கள் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற லைட்டு உங்கள் ஃபிஷ்ஷஸை ரொம்ப இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷஸ் இந்த செடிகளோட இலைகளுக்கு கீழே ஒளிஞ்சிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை ஃபிஷ் டேங்கை சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் ஃபிஷ்ஷஸ்க்கு அதிகமான அளவு சன்லைட் வந்துச்சு அப்படின்னா அது இலைகளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கும். சரி கைஸ், இனிமேல் அக்வாரியம் பிளான்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பிளான்ஸுக்கு சாயில் தேவைப்படும். ஃபிஷ் டேங்கில் வாட்டர் லெட்யூஸ், அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் டெயில் இந்த மாதிரி சில பிளான்ஸை நம்ம அப்படியே வளர்க்கலாம். பட் ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸுக்கு சாயில் இருந்தால் தான் வளரும். சாயில் யூஸ் பண்ணால் என்ன ப்ராப்ளம்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் சைஃபன் டியூப் யூஸ் பண்ணி தண்ணியை உறிஞ்சிங்க அப்படின்னா அந்த டைமில் சாயிலும் சேர்த்து உறிஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் பார்த்திங்கன்னா, தண்ணி ஊற்றும் போதும் சாயில் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் சீக்கிரமாக க்ளவுடி ஆயிரும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ், மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸுக்கு CO2 தேவைப்படும், அதாவது கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் தனியாக ஒரு CO2 சிலிண்டர் வாங்கி அந்த பிளான்ஸுக்கு கார்பன் டை ஆக்சைடு சப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது, மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸுக்கு ஃபர்டிலைசர்ஸ் தேவைப்படும். இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் அக்வாரியம் பிளான்ஸோட ஃபர்டிலைசர்ஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஜென்ரலாக ஃபிஷ்ஷஸ்க்கு ஏர் பம்ப் செட் பண்ணி ஏரேஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் விட்டோம் அப்படின்னா அது பிளான்ஸுக்கு ஒத்துக்காது. ஸோ அதனால் நீங்கள் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நார்மலான ஸ்பாஞ்ச் ஃபில்டரோ இல்லை இன்டர்னல் பவர் ஃபில்டரோ யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு ஹேங் ஆன் ஃபில்டரோ இல்லை டாப் ஃபில்டரோ தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது, சில பிளான்ஸில் பார்த்திங்கன்னா இலைகள் உதிர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தினமுமோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அந்த இலைகளை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் சில பிளான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக வளரும். ஸோ அதனால் நீங்கள் அடிக்கடி அதை கட் பண்ணி விட வேண்டியது இருக்கும். அடுத்து கடைசி டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பிளான்ஸ் மூலமாக அதிக அளவில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, ஃபிஷ்ஷஸ்க்கு வர்ற ஆங்கர் வார்ம், அப்புறம் லைஸ் இதெல்லாம் ஃபிஷ்ஷஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகிறத விட பிளான்ஸ் மூலமாக தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். இன்னொன்று, பிளான்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிக அளவில் பெஸ்ட் ஸ்னெயில்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி அக்வாரியம் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.